அண்மை செய்தி. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? ஆதவ் அர்ஜுனா தெரிவித்து வந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய வகையிலும் 2026 அமையப் போகின்ற ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்ற சூழலை கூட்டணி கட்சியின் தலைமைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இருப்பதாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் இந்த திடீர் அறிவிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை மூலமாக வெளிவந்திருக்கின்றது. அதன்படி கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சியினுடைய தலைவர், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் மற்றும் பொதுச் செயலாளர் உட்பட 3 பேர் அடங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்து, ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக அறிவித்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்சி விதியின்படி ஒருவரிடம் விளக்கம் கேட்கப்படும். விளக்கம் பெறப்பட்ட பிறகு அவருடைய விளக்கம் போதுமான அளவில் இல்லை, திருப்திகரமாக இல்லை, நம்பகத்தன்மையோடு இல்லை, சரியாக இல்லை என்று தெரிந்தால் அவரை இடைநீக்கம் செய்வார்கள். அதன்படி எந்த அளவு அதிகபட்சமாக அந்த கட்சியினுடைய விதியை பயன்படுத்தி தண்டனை வழங்கக்கூடிய விதமாக செய்ய முடியுமா, அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த நீக்கத்திற்கான அதிரடி அறிவிப்பினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றார் என்கின்ற ஒரு தகவலை திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையின் மூலம் உறுதி செய்திருக்கின்றார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஆதரவான கருத்துக்களையும் ஒரு சிலர் தெரிவித்து வந்தார்கள். ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய கருத்துக்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சி உருவாவதற்கான அடித்தளமாக இருந்தது. எனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது 20 ஆண்டுகளுக்கு மேலாக திருமாவளவன் பேசி வரக்கூடிய கருத்துக்கள் தான். அதைத்தான் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார் என்று அந்த கட்சியினுடைய ஒரு சில நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஆதரவான மனநிலையிலேயே தற்போது வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கட்சிக்கு உள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஆதவ் அர்ஜுனாவினுடைய செயல் ஏற்படுத்தி உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய திருமாவளவன், கட்சியினருக்கு ஆதவ் அர்ஜுனாவினுடைய செயல் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடக்கூடிய சூழலை உருவாக்கி விட்டதாக தெரிவித்திருக்கின்றார். கட்சியினுடைய தலைவர் கண்டித்த பிறகும் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா இதுபோன்று பேசி வருகின்றாரா என்ற கருத்தை திமுகவினர் கேட்டிருந்தார்கள். வெளிப்படையாக திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்து குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்கின்ற நெருக்குதலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயல்பாடு திமுக கூட்டணியில் ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய விதமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக தங்களுடைய குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா, ஆதவ் அர்ஜுனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனாலும் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுவதுமாக அந்த கட்சியினுடைய தலைவரான தொல் திருமாவளவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் திருமாவளவன் இந்த அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக தற்பொழுது தன்னுடைய அறிக்கையின் மூலம் அவர் உறுதி செய்திருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியினுடைய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகின்றார் என்பது தனது கவனத்திற்கு வந்ததாகவும், அதன் பிறகு 7ஆம் தேதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் பங்கேற்று அது குறித்து ஆய்வு செய்தோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பங்கேற்றிருந்த மேடை, அதாவது ஆதவ் அர்ஜுனா தொகுத்து அம்பேத்கர் குறித்து வெளியிட்டிருந்த புத்தக வெளியீட்டு விழாவை திருமாவளவன் புறக்கணித்திருந்தார். திருமாவளவன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணிப்பதற்கு பல அரசியல் காரணங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் தன்னுடைய தலைமையிலான கூட்டணியில் என்ற கருத்தை தெரிவித்திருந்தது மட்டுமல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான தீவிரமான அரசியல் நிலைப்பாட்டை தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் விஜயை வைத்து ஆதவ் அர்ஜுனா பங்கேற்கக்கூடிய அந்த அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெறுவது திருமாவளவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதன் காரணமாகவே தன்னுடைய கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளராக இருந்தும் தேர்தல் காலத்தில் தீவிரமாக களப்பணி ஆற்றியவராக இருந்தாலும் கூட ஆதவ் அர்ஜுனா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருந்தார் திருமாவளவன். விஜய்க்கு ஆதரவு அர்ஜுனா மிகப்பெரிய வரவேற்பினை அந்த நிகழ்வில் கொடுத்திருந்தார். மேலும் விஜய் குறித்து ஒரு நல்ல கருத்தையும் ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார். விஜயினுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான கருத்தை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது கடந்த 3 மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா
திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைமை நேரடியாக தலையிட்டு அழுத்தம் தரக்கூடிய சூழலில் அது குறித்த முடிவினை திருமாவளவன் எடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கின்றார் திருமாவளவன். 6 மாத காலத்திற்கு இந்த இடைநீக்கம் இருக்கும் என்கின்ற அறிவிப்பினை, அதாவது பொறுப்பிலிருந்து விடுவிக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டே நீக்கி இருக்கின்றார் 6 மாத காலத்திற்கு திருமாவளவன். அந்த அளவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விதிகளின்படி எந்த அளவு அதிகபட்சமாக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவு அதிகபட்ச ஒழுங்கு நடவடிக்கையாக பொறுப்பிலிருந்து விடுவிப்பதையும் கடந்து கட்சியை விட்டே நீக்கி இருக்கின்றார் திருமாவளவன். 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் என்ற அடிப்படையில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்.